பிடிஎஸ் ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎஸ் எல்லாருமே ஆர்மி சர்வீஸுக்கு போறேன் அப்படின்னு சொன்னது எல்லாருக்குமே தெரியும். அவங்க எல்லாருமே தங்களுடைய கடமையான ஆர்மி சர்வீஸை முடிச்சுட்டு ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஜேஹோப்பும் ஜின்னும் தன்னுடைய கடமையை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஆர்எம்ஓ வியும் தங்களுடைய ஆர்மி சர்வீஸை முடிச்சுட்டு வராங்க அப்படின்றதுனால அவங்கள வரவேற்க விதமா அவங்க நாட்டுல எல்லாருமே ஆரவாரத்தோட காத்துட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க உலக அளவுல ஃபேமஸா இருந்தாலும் தன்னுடைய நாட்டுல இருக்கிற ஒரு ரூல்ஸை நாங்க மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆர்மி சர்வீஸுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி என்ன அந்த ரூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்கொரியால இருக்கிற எல்லாருமே 18 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள ஆர்மி சர்வீஸ் போய் முடிச்சுட்டு வந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டுல ஒரு ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸை மதிக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை விதிக்கப்படும். இல்லனா 2 வருஷமா இருக்கிற சர்வீஸ் வந்து 3 வருஷமா ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த வகையில பிடிஎஸ் எல்லாருமே தங்களுடைய கடமையை முடிச்சுட்டு ஒவ்வொருத்தர வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஜிமின், ஜங்குக், சுகா இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. இவங்களும் கூடிய சீக்கிரத்துல ஆர்மி சர்வீஸை முடிச்சுட்டு வந்துருவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க.